ஒரு யங்ஸ்டர் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்டு படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு 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 வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்டு நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க 2 பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபில்ம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தவொடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும், இவர் க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவன் எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுரா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா, சார் எழுதிருக்காங்க நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா. ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எல்லாம் தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபர்ஸ்ட் படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடிச்சேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்னுவாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமும் அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் எனக்கு வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார், ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்ட் என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். You've done a very nice job in both the films, sir. அப்புறம் all the 3 heroines, பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, best of luck. The DOP, காவ்யா, அப்புறம் the editor and art director எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும், உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கென்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு இட்ஸ் அ வெரி
happy team, it's a very confident team, and it's a very, very young and vibrant team. இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவாக லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity, and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் ஹி இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் ஒரு ஆக்டராகவோ ஒரு டிரெக்டராகவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். இப்போ தனுஷ் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல, பட் தனுஷ் வந்து ஹீ டுக் டு அண்டர் ஹிஸ் விங். அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பாரு. So that has given him a lot of confidence, I feel. And கருணாஸ்க்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி, அண்டு படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்டு நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. I think you both should plan a film together. நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது, நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்தில். பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்ஸ் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய
ரொம்ப கோளாறான விஷயம், நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையிலே நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும், நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி, பிரேமலு விட பெருசா போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்கள் ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பார்க்குற? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா சொல்லு என்ன பார்க்குற? இல்லை படத்தோடைய ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னேன். இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் இவரை அவர் கேமரா பின்னாடி இருக்காப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்போ யாருன்னு சொன்னா கரெக்டாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்லை தம்பி நான் தான் ஹீரோன்னு. வாங்க நீங்கள் காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவனை நிற்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். ஃபோனெல்லாம் எடுத்துட்டேன்னா அம்மா என்னை இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மளை ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது, இந்த படம் காமெடியானு அப்படின்ட்டான். நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்க அப்பா அப்பாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19th எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்குன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்று எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனு சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.